பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் வசனம் 14, 15 உங்களுக்காக வாசிக்கிறேன். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிற நகரை நாடுகிறோம். இயேசுவை அறிந்து இயேசப்பாவினுடைய அந்த அன்பை பெற்றுக்கொண்டு சிலுவையில் இருந்து அவர் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால புது ஜீவனை அடைந்திருக்கிற நாம் இந்த உலகத்துக்காய் வாழ்பவர்கள் அல்ல, வரப்போகிற நகரை நாடுகிறோம். ஆண்டவருடைய அந்த நித்தியத்திற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே டெம்பரரி. அதற்காக எந்த ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம், துறவி போல் இருங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய நினைவில் இருக்கணும், இந்த நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. இங்க நீங்க இருக்கிற பங்களா, இங்க இருக்கிற பெரிய கார், லக்ஸூரியஸ் கார், இங்க இருக்கிற பெரிய ஸ்தான், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போறும் நகரையே தேடுகிறோம். Are we preparing ourselves for the eternity? தேவனுடைய அந்த புதிய நகரத்துக்காய் ஆயத்தமாகிறோமாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல எல்லா நேரத்திலும் ஆண்டுக்கு ஸ்தோத்திர பலியிடும்படியா, ஸ்தோத்திரம் செலுத்தும்படியா, அவரை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் செய்து கொண்டே இருக்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவரே, நீ இந்த காரியத்தில் ஆசீர்வதித்து இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். சபையின் மத்தியில சாட்சி சொல்லணும், கர்த்தரை உயர்த்தினார், அதற்காக ஸ்தோத்திரம். தேவன் செய்த நன்மைக்காய் ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, யோபு கடினமான சூழ்நிலை கடந்து போனார். எதிர்பார்க்காத, யாருமே தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலை கடந்து போனார். எப்படி அந்த நிலைமையில அவர் ஸ்தோத்திரம் சொன்னாருன்னு தெரியல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தாலும் தாழ்மையோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சில வேளை ஏதோ சில சோதனையின் காலங்கள், ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய் சில பாடுகள் நடத்துகிறார், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் தயவு செய்து ஆண்டவரை குறை சொல்லிடாதீங்க. சில வேளைகள் வரும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஆரம்ப நாட்கள் இல்லாவிட்டால் சில வேளைகள்ல அந்த முறுமுறுப்பின் காலங்கள் வரும். முறுமுறுக்காதீங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் செலுத்த கடவோம். எல்லா நிலையிலும் உங்களுக்கு ஸ்தோத்திரிப்பாண்டவரை தாவீது தான் சொல்றாருங்க, எக்காலத்திலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அப்பா இடத்துல சொல்லுங்க, நான் உங்களை ஸ்தோத்திரிப்பாண்டவரை, நான் ஸ்தோத்திரிப்பாண்டவரை. ஒருவேளை மிகுந்த தேவையின் மத்தியில, பண தேவையின் மத்தியில் இருக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் ஆசீர்வாதமா நடத்தினீரே ஸ்தோத்திரம். இந்த காரியத்திலும் நீங்க நன்மை செய்ய போறீங்க ஸ்தோத்திரம். இந்த தேவையை நீங்க சந்திக்க போறீங்க ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அப்பா மேலான காரியங்களை செய்வார், மேலான காரியங்களை செய்வார். நீங்க ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல அந்த இடத்துல மகிமை பெறும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த கிருபை பெருகும். கர்த்தர் மாறுதலை கொண்டு வருவார். உதடுகளின் கனியாகி அந்த ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்க. எக்காலத்தில் அவரை ஸ்தோத்திரிங்க. அந்த துதி, தேவனை துதிக்கிற துதி, தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த காரியம், மேலான காரியங்களை உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்க வேலையில், எல்லா இடத்திலும் கர்த்தர் கொண்டு வருவார். மிகுதியான காரியங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை எல்லா வகையில ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.